நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். டுடே என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சோறு வெந்துக்கிட்டு இருக்கு, இனிமேல் தான் வடிக்கணும். அதுக்கப்புறவு என்ன குழம்புன்னு பார்க்க முன்னுக்குட்டி பொரியல் பார்த்துடலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரை கொஞ்சம் செழிப்பாக கிடச்சிது, அதனால் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியாச்சு. இன்றைக்கி குழம்பு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சாறு தான் வைக்க போகிறோம். இது நான் ஒரு வீடியோ பார்த்து தான் வச்சேன், ஆனால் எனக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அரிசி களைஞ்ச 2வது தண்ணியை எடுத்து வச்சுக்கிடணும். 2 பல்லாரி, 2 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 மிளகாய், 2 வத்தல். உங்களுக்கு இன்னும் காட்டமாக வேணும் அப்படின்னா, காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கு உரப்பே இல்லாமல் இது செஞ்சு கொடுக்கலாம். கீரை கொடுத்த மாதிரியும் ஆச்சு, சாப்பாடு கொடுத்த மாதிரியும் ஆச்சு. இது நல்லா கொதித்து வரணுங்க. கொதிக்கச்சில் மஞ்சப்பொடி உப்பும் போட்டு நல்லா கொதித்து வரச்சில் தான் அது என்னது முருங்கைக்கீரை எப்படி மறக்குது பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே. வயசாகிடுச்சுன்னா இப்படி தான் மறக்கும் போல். முருங்கைக்கீரையை நல்லா உருவி நான் அன்றைக்கி காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உருவி வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து போட்டாச்சு. அதுக்கு கூட என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சீரகம் போட்டு நல்லா குழம்பு கரைக்கிற மாதிரி மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளேயும் நம்ம அந்த முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த அரைச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எடுத்து கொதிக்க வச்சு எடுத்து தால்சமே கிடையாதுங்க, ஆயிலே இல்லாத குழம்பு. ஆனால் சீக்கிரம் வச்சு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டாக. பார்க்க கிட்டத்தட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா டேஸ்ட்டு வந்து மோர் குழம்பு மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது தக்காளி கூட கொஞ்சம் போட்டால் மோர் குழம்பு மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்லாவே இருந்துச்சு, ஒரு சூப்பு மாதிரியும் இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இது அந்த ரீல்ஸ் பார்க்கச்சில ஒரு பாட்டி வச்சாங்க, சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ட்ரை பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதித்து வரவும் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். அது சூடாக சாதத்தில் சாப்பிடச்சில இன்னும் டேஸ்ட் அல்லது. இதில் கொஞ்சம் நீங்கள் சூப்பு மாதிரி குடிக்கணுன்னா பெப்பர் போட்டு கொஞ்சம் குடிங்க, சூப்பராக இருக்கும். பெப்பர் மிளகு போட்டு கீரையும் ரெடி ஆகிட்டு. சரி, 2மே கீரைனா இதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணுங்கள். நான் சாப்பிட ரெடி ஆகியாச்சு. ஏன்னா பிள்ளைகளுக்கு சீக்கிரம் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு ஊட்டிடலாம் அப்படின்ட்டு சூடாக சாதமும் சூடாக குழம்பும் ஊற்றி கீரையை வச்சு சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ சத்து, ரத்தத்துக்கு அவ்வளோ இது. நீங்கள் கண்டிப்பாக இது சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாளாக தான் செஞ்சு சாப்பிட்ணும். பட் நம்ம வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட மாட்டோம். என்றைக்கு நேரம் கிடைக்கும் அன்றைக்கி தானே செய்வோம். சரி, நேரம் கிடைக்கிற நாளைக்கு என்றைக்காவது செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். பாய். சோறு கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. பாய் சொல்ல முன்னக்குட்டி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ என்னன்ட்டு.